வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டில் பெரிய மிகப்பெரிய இழப்பு. அது என்ன இழப்புன்னு சொல்லி தெரியுமா? கேப்டன் தாரிட்டாரு, நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு. அவரை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அவரு 90களில் வந்து கேப்டன் தான். நடிப்பு திறனும் சரி, மக்கள் மனசுல அவர் கேப்டனா தான் இருந்தாரு. ஏழைகளுக்கு உதவியில் அவரை பெரிய ஒரு நடிகர் மறுபடியும் பார்க்க முடியாது. இது பேர் இழப்பு தான். சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில அவர் எப்பொழுதுமே கூட வேண்டியிருக்காரு. அவர் வந்து ஒரு அன்னதான பிரபுன்னே சொல்லலாம். சாமின்னு சொல்லுவாங்க. ஆனா அது வந்து உண்மையிலே சாதாரண மக்களுக்கு உணவளிக்கிறதுல அவரை மாதிரி ஒரு ஆள் கிடையாது. சினிமா துறையில வந்து சாதாரண மனிதனுக்கும் உணவளிக்கணும், சமமா கொடுக்கணும்னு அந்த வாய்ப்பை அவர் ஏற்பட்டு கொடுத்தாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து வேலை இருக்கோ இல்லையோ நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்க போறவங்கெல்லாம் உணவு இந்த மணிக்கு போனா அந்த விஜயந்த ஆபீஸ்ல கேப்டன் ஆபீஸ்ல சாப்பிடலாங்கிற ஒரு நம்பிக்கையோட போவாங்க. அவருடைய பங்களிப்பு வந்து மிகப்பெரியது. அவர் தர்ம தாயாவே இருந்தாரு. அவருடைய இறப்பை வந்து எப்படி பதிவு பண்றதுனே தெரியல. அந்த இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. மரணமே அவர்கிட்ட மண்டிட்டு தான் அந்த உயிரை வாங்கியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். தலைவர் இறந்துட்டாரு. அவரை பத்தி ஒரு 2 வார்த்தை எப்படி சொல்ல முடியுமோ அவர் எப்படி சொல்லி இறக்க தெரியலங்க. ஏன்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். சின்ன வயசுல அவ்வளவுதான். ஏன்னா நேசு வாழ்க்கைக்கு அவர் படங்கள் உணவுல ரசிச்சு பார்த்துருக்கீங்க நான், சரிங்களா? ஆனா அவர் இன்னைக்கு இறந்து காலத்துக்கு எனக்கு அவ்வளவு வேலையும் செஞ்சா இருக்கு. அவர் எனக்கு அங்க சென்னையில போய் அவர் முகத்தை பார்க்கும்போது அவ்வளவு வருத்தமா இருக்கு எனக்கு, சரிங்களா? அவர் 5 ஆசி போய் சந்தோஷமா நிம்மதியா இருக்கட்டும். இங்க இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு இது பண்ணது மக்கள் கொடுத்த தண்ணியா எவ்வளவு மோசமானது, சரிங்களா? அவர் நடிச்ச படம் ஒரு படம் சொல்ல முடியுமா? அவர் படிச்ச எல்லா படத்தையும் நான் பார்த்துருக்கீங்க. ஒரு படம் விடாம பார்த்துருக்கீங்க, சரிங்களா? ஏன்னா அவ்வளவு விஜயோடைய வெறிய நானு. கண்டிப்பா அவர் பசியில் வந்தா பார்க்க மாட்டாரு. எல்லாத்துக்கும் அண்ணாதான் போடுறாரு. அவ்வளவு சென்னையில் இருக்க மக்கள், நடிகர்கள் எல்லாருமே சொல்றாங்க எவ்வளவு இதான அப்படிப்பட்ட ஆளுக்கு இப்படி இழப்பு வந்து மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேறையா எங்க கேப்டன் இறந்துட்டாரு. அவரை பத்தி அவர் இறக்கல, இன்னும் மக்கள் மனசுல வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. அவர் பசின்னு யாரு போனாலும் சாப்பாடு எப்போ இந்த மண்டபத்தில் நடந்துட்டு தான் இருக்கு. கொரோனா காலகட்டத்தில் சொந்த இடத்துலயே அடக்கம் பண்றதுக்கு இடமே கொடுத்த ஒரு பெரிய தலைவர். எல்லா கட்சி அரசியல் கட்சி தலைவரும் பாராட்டக்கூடிய ஒரு தலைவர். அவ்வளவுதான். வீட்டுல எப்படி ஃபீல் பண்றீங்க? இன்னும் எவ்வளவு ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. இன்னும் சாப்பிடல. நான் காலையில இருந்து கேப்டனுக்காக நான் இருந்துட்டு இருக்கேன். அவர் நடிச்ச படத்துல ஒரு படம் சொல்லுங்க. ரமணா படத்தை தான் எல்லாருமே ஒரு எடுத்துக்காட்ட வச்சிருக்காங்க. எல்லா படமும் நல்ல படம் தான். அவர் படம், அவர் நடிச்ச படத்துல, அவர் நடிச்ச படம் சின்னகவுண்டர் இருக்குல்ல, அதுல ஒரு வசனம் வரும், அந்த வானத்தை போல வனம். ஆமா, அந்த வானத்தை போல வனம் முடிச்சோம்னா எல்லாருக்கும் நல்ல மனுஷன், நல்ல பேரு. எந்த கட்சிக்காரும் அனைத்து கட்சிக்காரும் பார்க்கக்கூடிய ஒரே தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தான். ஆமா, சாந்தி அடையும். அவர் வந்து இறைவனோட இறைவனா இருப்பார், எல்லாருக்கும் அருள் புரிவார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அவரை பத்தி சொல்லுங்க. விஜயகாந்த் எளிமையான மனுஷன், நல்ல மனுஷன், நல்ல ஒரு அந்த கட்சி கிடையாது இருந்தாலும் அவர் நல்ல மனுஷன். எப்படி ஒரு நல்ல மனுஷன், எப்படி வருத்தப்படுறீங்க? அதாவது எப்படி சொல்றதுன்னா, அவர் படத்தெல்லாம் நிறைய பேருக்கு செலவு பண்ணியிருக்காரு. இப்போ மோனமணி இருந்தாரு, அவரு ஒரு 5 லட்சம் பணம் கொடுத்தாரு. அது மாதிரி அவர் நல்லா செஞ்சிருக்காரு எல்லாருக்குமே. அவர் பசியில் உள்ளவங்களுக்கு உணவு பாருங்க, இது நமக்கு சொல்றாங்க. ஆனால் எல்லாருக்கும் செஞ்சிருக்காரு. அதை நம்ம பார்க்குறோம், போகிறோம், வரோம், யூடியூப்ல பார்க்குறோம், எல்லாம் செய்ய போகிறோம், வரோம். என்ன அதை பற்றி நம்ம அவர் நடிச்ச படம் பேர், ஒரு படம் பேர் சொல்ல முடியுமா? நிறைய சொல்லாங்க. கேப்டன் போடுறாங்க, சின்ன கவுண்டு, நிறைய சொல்ல, வானத்தை போல நிறைய சொல்லாங்க. அந்த பாட்டு அவர் எழுத்து வந்த வானத்தை போல மனமடத்தை வந்தவங்க அது போயிட்டாரு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப நன்றி. விஜயகாந்த் சார் இறந்துட்டாரு. வருத்தமா இருக்கு. அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கட்சியில படம் நல்லா பண்ணுவாரு, மக்களுக்கு நல்லது பண்ணுவாரு. திடீர்னு உடம்பு சரியாம இருந்தாரு, உடனே இறந்துட்டாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை வந்து அழுதுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. ரொம்ப இதா இருக்கு. அவர் நடிச்ச படம் ஒரு படம், சின்ன கவுண்டர் படம் எல்லாம் பிடிக்குமா? பிடிக்கும், எல்லாம் பார்ப்போம். நன்றி. விஜயகாந்த் இறந்துட்டாரு. அவரை பத்தி அவர் நிறைய படம் பார்த்துருக்கேன். சின்ன வயசுலேருந்து நிறைய படம் பார்த்துருக்கேன். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய மாமா கூட தேமுதிகால இருக்காங்க. அவர் சின்ன கவுண்டரு, செந்திலபாண்டி, அந்த மாதிரி படம் நிறைய படம் அவர் படம் பார்த்துருக்கேன். நல்லா நடிப்பார், நல்ல மனுஷன். இறந்துட்டாரு. கொஞ்சம் எப்படி ரொம்ப வருத்தப்படுறீங்களா, ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை, இவர்
அவர் தான் 3வது பெரிய கட்சிகள்ல இருந்தாரு. அவர் உடம்பு சரியில்லாம எல்லாருக்கும் ஒரு இழப்பு தான் அந்த டைம். உங்களுக்கு இப்போ வருத்தம் தான். நீங்க தமிழகத்துல நீங்க பேர் இழப்பு அது என்ன தெரியுமா உங்களுக்கு? விஜயகாந்த் அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அங்க நல்ல மனுஷனா அப்படின்னா அவர் கர்ணன் இருக்காங்க தெரியுமா மகாபாரதத்துல அதே மாதிரி இப்போ உள்ளவர் எல்லா மக்களுக்கும் நல்லா செஞ்சிருக்காரு, எல்லாமே செஞ்சிருக்காரு லாஸ்ட் வரைக்கும். இது வரைக்கும் நான் அவர் இருக்கிறப்பையும் அவரை பத்தி தப்பா பேசுறத பார்த்தது இல்லை, செத்ததுக்கப்புறம் இன்ன வரைக்கும் நான் அவரை பத்தி தப்பா பேசுறது பார்த்ததே கிடையாது. இது வரைக்கும் சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும் அவர். அவர் நடிச்ச படம் ஒரு படம் சொல்ல முடியுமா? தெரியுண்ணா. சரி. சின்ன கவுண்டர் அலெக்சாண்டர், அந்த வானத்தை போல மனப்படுத்த மன்னவனே, அந்த போலதான் வேற மாதிரி. ரொம்ப நன்றிண்ணா. நீ விஜயகாந்த் இறந்துட்டாரு. உங்களுக்கு தெரியுமா யார் இறந்து போயிட்டாரு? விஜயகாந்த் எப்படி feel பண்ணீங்க? ஃபீலாக தான் இருக்கு. அவர் பெரிய ஆக்டர் வேற, ஒரு ஃபீலிங்காக தான் இருக்கு. இருந்தாலும் தெரியல என்ன எப்படி இருந்தாலும் தெரியல. உங்களுக்கு தெரியுமா? கட்சியில் இந்த படம் நல்லா செஞ்சாருன்னா இறந்துருக்காங்க ஆசிரியத்தில் நிறைய மக்களுக்காக செஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். நல்ல ஆக்டர் எனக்கு தெரிஞ்சு. அவர் மூவிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க மூவி ஏதாவது ஒரு படம் பேர் சொல்லுங்க. இந்த கவுண்டரு சின்ன கவுண்டரு அந்த மூவி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஃபேவரட் மூவி அவங்க மூவியில். அதாண்ணா அதுதான் பிடிக்கும். அவர் எந்த கட்சியில் இருக்கான்னு தெரியுமா? அதெல்லாம் தெரியும். ஆனால் செஞ்சிருக்காரு மறைமுகமாகவும் சரி அவராகவும் சரி நிறைய செஞ்சிருக்கான்னு தெரியும். அந்த மூவில எல்லா சாங்குமே பிடிக்கும். சின்ன குழந்தைல நல்ல ஆக்டர், நல்ல ஆக்டர் எனக்கு. வேற சொல்ல விரும்புறீங்களா? அதுல வந்து அந்த வானத்தை போலன்னு ஒரு பாட்டு வரும்னா அது எனக்கு ரொம்ப அதை பிடிக்கும். சொல்லுங்க. அந்த வானத்தை போல மனப்படுத்த மன்னவனே அப்படின்னு ஒரு சாங். நீங்க சொல்லுங்க. நல்ல சாங். வானத்தை போல மனப்படுத்த நல்லா இருக்கும். என் பேரு மாலா. மாலாவா? நீ யார் இறந்து போயிட்டா? விஜயகாந்த். விஜயகாந்த். அவர் என்னவா இருக்காரு? என்ன கட்சியில இருக்காரு? தெரியல. அவர் இறந்து வருத்தப்படுறீங்களா? ஆமா என்ன ஆமாங்க, வருத்தப்படுறீங்க? நிறைய வருத்தப்படுறோம். நல்ல மனுஷன், அவ்வளவுதான். அவன் 6 நாள் எனக்கு எல்லாரும் வேணும்.